அநேக முறை நம்முடைய சத்துருவின் பலனை பார்க்கிறோம் தவிர பிசாசு எவ்வளவு அவன் தந்திரம் உள்ளவனும் பலவானும் என்பதை பார்த்து நம்ம நடுங்குகிறோம் தவிர பிசாசனுடைய கையினாலே ஏவப்பட்ட ஜனங்க எவ்வளவு கொடூரமா நடந்து கொள்கிறாங்கன்னு பார்க்கிறோம். எவ்வளவு அவங்க அருவருப்பா நடக்கிறாங்க என்று நம்ம பார்த்து பயப்படுகிறோம் தவிர நமக்கு விரோதமானவனை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். நமக்கு பலன் போதும் என்ற விசுவாசம் இல்லாம சத்ருவை பார்த்து நடுங்கி போகிறோம். 6 முழம் 1 ஜான் உயரமா இருந்த கோலியாத்தை பார்த்து தாவீது நடுங்கல. தாவீதை பார்த்து அந்த கோலியாத்து பதட்டப்பட்டான். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதி யாரு? நாம தேவனுடைய பக்கம் இருக்கிறோமா இல்லையா என்பதை பரிசீலித்து ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் என்னும் பொழுது இந்த உலக பிரச்சனைகளை ரொம்ப சுலபமா சந்திக்க முடியும். யாரோ சொன்னது போல உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து தேவனிடம் சொல்லுவது அல்ல, தேவனை குறித்து உன் பிரச்சனைகளுக்கு சொல்லு. என்ன நினைக்கிற பிரச்சனையே என் தேவன் யார் என்று நினைக்கிற என்று தேவன் மேல விசுவாசத்தோடு உங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இவ்வளவு கடன் இருக்கிறதே, இவ்வளவு நோய்கள் இருக்கிறதே, இத்தனை தடைகள் இருக்கிறதே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இத்தனை போராட்டம் இருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகிறவங்களா நம்ம இருந்தா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? நீ விசுவாசியா இருந்தா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுவ. அதற்குதான் இந்த உலகத்தை பார்த்து கலங்கி போவாம ஆண்டவரை பார்த்தா நிம்மதியா இருக்க முடியுங்க. ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கொண்டிருந்தா நாம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னை உறுதியாய் பற்றிக் கொண்ட என்னையே நம்பியிருக்கிறதுனால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன், காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் சத்துருவோடு நீ போராட முடியாது. உன் சத்துருவை ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து ஜெயிக்கும்படிக்கு நீ ஜெபம் பண்ணு. யுத்தம் கர்த்தருடையதே. அவர் உன் பட்சத்திலிருந்து போராடி வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கே கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்து மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை, உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறார். இயேசுவை உடைய நம்ம பாக்கியவான்கள். இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க, சமாதான சந்தோஷத்தோடு வாழ்வீங்க.